மக்களே, என்னடா தளபதி அரசியலுக்கு வந்துட்டு வீட்லயே கொண்டிருக்காரு, இது கம்மனு வீட்லயே கோரலாமே, எதுக்கு இந்த அரசியல்? இந்த மாதிரி நிறைய பேரு நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரீசன் யாருக்குமே இங்க தெரியுது. இன்னைக்கு மத்த கட்சிக்காரங்க இறங்கி வந்தாங்கன்னா ஈக்காக்கா கூட வராது 500 ரூபாய் காசு இல்லாம. ஆனா தளபதிக்கு அந்த மாதிரி இல்லைங்க. மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற நம்மளே நம்ம உடம்ப பத்திரமா இருக்கணும்னு பாக்குறோம். கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, அவங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சேஃப்டியா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தளபதி ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 விஷயத்தை பத்தி சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி புஷியானந்தன் கல்யாணம் தளபதி போறதுல அத்தனை கிரௌடுங்க. இதுல தளபதியோட காலு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதனால ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 1 வாரம் நிறுத்தியாச்சு. அதுல ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த வருஷம் கூட தளபதி மக்களுக்காக பொருட்கள் கொடுக்க வரையில அந்த கார்ல இருந்து அந்த ஸ்டெப் போற அந்த 50 மீட்டர் தாண்டறதுக்குள்ள தளபதியோட கால் மறுபடியும் அடிபட்டுச்சு. ஆனா அடிபட்டாலும் பரவாயில்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மக்களுக்கு கொடுத்துட்டே போயிடும் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து கொடுத்தாருங்க. இப்ப கடைசியா நடந்த பரனூர் சந்திப்புல கூட என்ன தளபதி வந்துட்டு கார்லயே டாடா காமிச்சிட்டு அது சீக்கிரமா போயிட்டாரு. ஆனா ரொம்ப நேரம் இருந்த கட்டி கூட்டம் ஓவரா வந்துட்டு இருந்துச்சு. அந்த மக்களை தவிர மீதி எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ரோட்ல ஃபுல்லா டிராபிக் ஆகுது, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் சைடுல இருந்து ஃபுல் பிரஷர். அதுக்காண்டி தான் தளபதி உடனே போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு.